வணக்கம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரானுடனான போரின் போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஷஜீத் அல் நஹ்யானை ரகசியமாக சந்தித்ததாக அவருடைய அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலின் சிங்கத்தின் கர்ச்சனை நடவடிக்கையின் போது இந்த இரகசிய பயணம் இடம்பெற்றதாகவும் அதன்போது இரு தலைவர்களும் முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் இஸ்ரேல் தூதர் மைக் ஹக்பி ஈரானுடனான போரின் போது இஸ்ரேல் தன்னுடைய அயன் டோம் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் அவற்றை இயக்கும் பணியாளர்களையும் UAEக்கு அனுப்பியதாக தெரிவித்ததற்கு ஒரு நாள் பின்னர் இந்த தகவல் வெளிவந்திருக்கிறது. ஹக்கபியின் கருத்துக்களை நேரடியாக உறுதிப்படுத்தாவிட்டாலும் நெதன்யாகுவின் அலுவலகம் இந்த பயணம் இஸ்ரேல் ஐக்கிய அரபு அமீரக உறவுகளில் ஒரு வரலாற்று திருப்பு முனையை குறிக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு மத்திய கிழக்கு அரசியல் சூழலில் புதிய விவாதங்களை உருவாக்கியிருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இவை இப்படி இருக்க, ஈரானைச் சேர்ந்த போயிங் 747 விமானம் பாகிஸ்தான் கராச்சி விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்ட நிகழ்வு தற்போது இணையத்தில் வெளியாகி விவாதத்தை ஏற்படுத்தியிருக்குது. தெஹ்ரான் மற்றும் வாஷிங்டன் இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தும் தூதுவராக பாகிஸ்தான் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இஸ்லாமாபாத்தில் ஈரானின் விமானங்கள் தரையிறங்கிய காணொளி தற்போது இணையத்தில் வெளியாகி இருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் ஈரானைச் சேர்ந்த RC-130H போர் விமானம் பாகிஸ்தானில் இருக்கின்ற நூர்கான் விமான தளத்தில் தரையிறக்கப்பட்ட போது அப்போது எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வலைத்தளங்களில் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் பாகிஸ்தானில் தரையிறக்கப்பட்ட ஈரான் போர் விமானம் கடந்த ஒரு மாதமாக அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக டேமியன் சைமன் என்ற ஆய்வாளர் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து பாகிஸ்தானை குறித்த எச்சரிக்கையாக இருக்கும்படி அமெரிக்காவைச் சேர்ந்த பாதுகாப்பு செயலகத்தில் அந்த நாட்டு செனட் அதிகாரி கிரஹாம் தெரிவித்திருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. தொடர்ச்சியாக சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கிற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த நாட்டினுடைய சொர்க்க கோவிலில் வைத்து இருதரப்பு விடயங்கள் குறித்து விவரித்திருக்கிறார். அது தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது. அதாவது ஷி ஜின்பிங் உடனான பேச்சுவார்த்தைகள் எப்படி நடந்தன என்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் அவை சிறப்பானவை என்று கூறியிருக்கிறார். இதன்போது தாய்வான் குறித்து விவாதித்தீர்களா என்பது பற்றிய தொடர் கேள்விகளுக்கு ட்ரம்ப் பதிலளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 600 ஆண்டுகள் பழமையான யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமான பெய்ஜிங்கில் இருக்கின்ற சொர்க்க கோயிலுக்கு ட்ரம்பும் ஷி ஜின்பிங்கும் சென்றிருக்கிறார்கள். யுனெஸ்கோவின் கூற்றுப்படி இந்த கோயில் முதலில் மிங் வம்சத்தின் இறுதி காலத்தில் 1420 கட்டப்பட்டது. இது அரச பலிகளுக்காகவும் நல்ல விளைச்சலுக்காக பிரார்த்தனை செய்யவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விஜயத்துக்கு முன்னதாக ஷி ஜின்பிங்குடன் நடத்தும் பல சந்திப்புகளின் போது ஈரானில் போர் தொடங்கிய போது இருந்ததை விட தன்னுடைய சீன சகாவுக்கு எதிரேதான் அமெரிக்கா அமர்ந்திருப்பார் என்று சுயாதீன சீன ஆய்வாளர்கள் விமர்சன கருத்துக்களை வெளியிட்டும் இருந்தார்கள். ஈரானில் நிலைமை இன்னும் தீர்க்கப்படாத நிலையில் போருக்கு முன்பு இருந்ததை விட ஒப்பீட்டளவில் பலவீனமான நிலையில் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்கு வருகிறார் என்றும் அவர்கள் கூறியிருந்தார்கள். மேலும் அதிகரித்து வரும் எண்ணெய் விலைகள் உள்நாட்டில் அழுத்தத்தை மேலும் கூட்டுகின்றன என்றும் இதற்கிடையில் தன்னுடைய நிலையை வலுப்படுத்தியுள்ளார் என்றும் அவர்கள் கூறியும் இருக்கின்றார்கள். இப்படி இருக்க உலகம் முழுவதும் நிலவும் போர் மேகங்களுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையிலான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு இன்று பெய்ஜிங்கில் நடைபெற்றது. இதில் இரு நாடுகளும் மோதல் பாதையை தவிர்த்து பங்காளிகளாக செயல்பட வேண்டும் என்று ஷி ஜின்பிங் அழைப்பு விடுத்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. பெய்ஜிங்கில் இருக்கின்ற கிரேட் ஹால் ஆஃப் தி பீப்பிள் வளாகத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங் தலைமையிலான உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது.
சீன ராணுவத்தின் கம்பீரமான அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட ட்ரம்ப் பின்னர் ஷி ஜின்பிங்குடன் மூடிய கதவுக்கு பின்னால் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருந்தார். உலகளவிய மோதல் சூழலை சுட்டிக்காட்டிய ஷி ஜின்பிங் 3 முக்கியமான கேள்விகளை ட்ரம்பின் முன் வைத்தார். வளர்ந்து வரும் ஒரு சக்தி ஏற்கனவே இருக்கும் வல்லரசுடன் மோதி போரில் முடிவதை தவிர்த்து புதிய உறவை உருவாக்க முடியுமா? இரு நாடுகளும் இணைந்து சர்வதேச சவால்களை எதிர்கொண்டு உலகிற்கு அமைதியை வழங்க முடியுமா? இரு நாட்டு உறவுகளிலும் புதிய மற்றும் அழகான அத்தியாயத்தை எழுத முடியுமா? தற்போதைய காலத்தின் இந்த கேள்விகளுக்கு வல்லரசு நாடுகளின் தலைவர்கள் என்ற ரீதியில் நாம் இணைந்து பதிலளிக்க வேண்டும் என்று ஷி ஜின்பிங் வலியுறுத்தி இருக்கிறார். மேலும் 2026ஆம் ஆண்டு சீன அமெரிக்க உறவுகளில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் ஆண்டாக அமையும் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ஈரான் போர் மற்றும் தைவான் விவகாரம் என பல முனைகளில் பதற்றம் நிலவி வரும் சூழலில் சீனாவின் இந்த பங்காளர் அழைப்பு சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை பெற்றிருக்கிறது. ட்ரம்பின் இந்த பயணம் உலக பொருளாதாரத்திலும் பாதுகாப்பு சூழலிலும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதியிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. தொடர்ந்து மேற்காசியாவில் ஏற்பட்டிருக்கிற போர் பதற்றம் மற்றும் விமான எரிபொருள் விலை அதிகரிப்பினால் ஐரோப்பிய நாடுகளுக்கான வான் பயண கட்டணங்கள் அதிகரிப்பது தவிர்க்க முடியாதது என்று சர்வதேச வான் போக்குவரத்து சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது குறித்து அந்த சங்கத்தின் தலைவர் வில்லி வால்ஷ் குறித்த ஒரு ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் ஈரானுடனான மோதல் மற்றும் ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டமையினால் உலகளவில் விமான எரிபொருள் விலை கடுமையாக அதிகரித்திருக்கிறது. ஐரோப்பாவும் குறிப்பாக பிரித்தானியாவும் வளைகுடா நாடுகளில் இருந்தே பெருமளவில் எரிபொருளை இறக்குமதி செய்து வந்த நிலையில் தற்போது மாற்று வழிகளை தேடி வருகின்றனர். தற்காலிகமாக சில விமான நிறுவனங்கள் சலுகை விலையில் பயணச்சீட்டுகளை வழங்கினாலும் நீண்ட காலத்திற்கு எரிபொருள் விலை அதிகரிப்பை நிறுவனங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே பயண கட்டண விலைகள் அதிகரிப்பது நிச்சயம். எதிர்வரும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் கோடைகால சுற்றுலாப பருவம் ஆரம்பமாவதால் மார்ச் மாதத்தை விட 25% அதிகமாக விமானங்கள் இயக்கப்படும். இதனால் பிரித்தானியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணை நாளைக்கே திறக்கப்பட்டாலும் கூட வளைகுடா பகுதியில் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சேதங்கள் காரணமாக எரிபொருள் விலை உடனடியாக குறையாது. இதன் தாக்கம் அடுத்த ஆண்டு வரையும் நீடிக்கலாம் என்று வில்லி வால்ஷ் சுட்டிக்காட்டி இருக்கிறார். எவ்வாறாயினும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் பெருமளவிலான விமான பயண ரத்துக்களை தவிர்க்க முடியும் என்றும் கூட்டாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் எரிசக்தி ஆணையாளர் டான் ஜோர்கென்சன் மற்றும் முன்னணி சுற்றுலா நிறுவனமான டியூவின் தலைமை நிர்வாகி ஆகியோர் குறுகிய காலத்தில் கடுமையான தட்டுப்பாடு நிலவ வாய்ப்பில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதேவேளை விமான போக்குவரத்து துறையின் சுமூகமான இயக்கத்தை உறுதிப்படுத்தவும் பயணிகளின் விடுமுறை திட்டங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கவும் தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பிரித்தானிய அரசாங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது.